ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸ் இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போர்டு எக்ஸாம்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து எம்சிக்யூஸ்ல கேட்பாங்க அண்ட் எந்த டாபிக்ஸ்ல நீங்க கவர் பண்ணுங்கிற வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆசிட் பேஸ் சால்ட் இது மூணுமே என்ன மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும், மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட ரியாக்ட் ஆனா என்ன நடக்கும், மெட்டல் கார்பனேட்ஸ் கூட ரியாக்ட் ஆனா என்ன நடக்கும். இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா டெக்ஸ்ட் புக்ல இருக்க என்சிஆர்டில அது ஃபுல்லா தரவு பண்ணிக்கோங்க, எல்லாமே போட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா pH வேல்யூஸ். ஸோ ஆசிடும் பேஸும் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது அந்த pH வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். pH வேல்யூஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த லெமன் வந்து என்ன ஆசிட் இருக்கு, ஸோ டாம்லின் என்ன ஆசிட் இருக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க, அது ஃபுல்லா தரவா பாருங்க. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா சால்ட்ஸ் பத்தி கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது ஃபுல்லா பாருங்க. குளோர் ஆல்கலி ப்ராசஸ் ஷுவரா பாருங்க, அந்த கேட்டயான்ஸ் ஆனியான்ஸ் அந்த ஸ்பிட்டிங் அதெல்லாம் ஷுவரா வரும். அது ஒரு டைம் பாத்துக்கோங்க, 1 மார்க்ஸ் கண்டிப்பா கேட்கிற சான்சஸ் இருக்கு. ஓகே, அதை தாண்டி கடைசியா பாத்தீங்கன்னா அண்ட் சால்ட்ஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கிங் சோடா, இதை பத்திலாம் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் இந்த சாப்டர் இருக்க கொஸ்டின்ஸ், இதை மட்டும் தான் வரும். ஃபுல்லாமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே தரவா பாத்துக்குவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உங்க போர்டுக்கு என்ன மாதிரி எம்சிக்யூஸ் வரும் அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, the table below has information regarding pH and the nature acidic or basic of 4 different solutions. Which one of the options table is correct? So இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, pH வேல்யூ வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த pH வேல்யூஸ் டேபிள் வந்து உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் எது மோர் அசிடிக் எது மோர் பேசிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஆரஞ்சு கலர் இருக்குங்க, கலர் ஆஃப் pH பேப்பர். ஓகேவா? ஸோ அண்ட் அப்ராக்சிமேட் pH வேல்யூ 3 இருக்குங்கிற நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து பேசிக்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது எது கரெக்ட்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். லெமன் ஜூஸ், மில்க் ஆஃப் மெக்னீஷியா, காஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் பியூர் வாட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பாத்தீங்கன்னா இதுல லெமன் ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா லெமன் வந்து மோர் அசிடிக். சரிங்களா? ஸோ ஆனால் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பேசிக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா ப்ளூ கலர் தான் அண்ட் pH வேல்யூ 10 தான் அண்ட் பேசிக் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் சில கேஸ்ட்ரிக் ஜூஸ் ரெட் 6 அண்ட் அசிடிக். ஆனா கேஸ்ட்ரிக் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் 1.5 அண்ட் 3.5 தான் pH வேல்யூ. ஸோ அதனால அதுவும் ராங். பியூர் வாட்டர் வந்து நியூட்ரல் தான் 7 தான், பட் எல்லோ கலர் வராது, கிரீன் கலர்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து பி தான். பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் milk of magnesia, blue color and 10 basic. So first one the answer B. Second question. Select washing soda from the following. So இதுல வந்து வாஷிங் சோடா உங்களுக்கு வேணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபுல் புக்ல வந்து கடைசி டாபிக் ஃபுல்லா வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா இதை பத்தி படிப்போம்னு சொல்லிட்டு அதுல வாஷிங் சோடா ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்க்கு Na2CO3 அப்படின்னா என்னது, சோடியம் கார்பனேட். சரிங்களா? வித் 10 ஹைட்ரஜன் 10 வாட்டர். ஓகேவா? 10 வாட்டர் மூலிகூல்ஸ் என்ன டெக்கான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டெக்கா ஹைட்ரேட். ஓகேவா? சோ அப்போ Na2CO3.10H2 அதோட ஆன்சர். நெக்ஸ்ட், the warning sign in the given figure must invariably be displayed or pasted on the containers which contain hydroxide of. ஸோ இந்த மாதிரி நீங்க வாங்குற பொருள்ல ஒரு கண்டெய்னர்ஸ்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அப்படின்னா எதை மென்ஷன் பண்றாங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டி பேஸ்ட் எம்சிக்யூஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இது வந்து அலுமினியம், கால்சியம், சோடியம், மெக்னீசியம் என்ன கெமிக்கல் வாங்கினா இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் வந்து சோடியம். ஸோ செக் பண்ணா ஆன்சர் வந்து சோடியம். சரிங்களா? நெக்ஸ்ட், the body of human being works within the pH range. ஸோ இப்போ நம்ம உடம்பு எந்த pH ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா, ரொம்ப ஆசிடிக்கா இருந்தா வயிறு வலிக்கும் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப பேசிக்காவும் இருக்க முடியாது, அவ கண்டிப்பா அதுக்கு நடுவில் தான் இருந்தாங்க இல்லையா. ஸோ வந்து மிடில் வேல்யூ 7, 0 to 7 வந்து மோர் அசிடிக்கா இருக்கும் அண்ட் 7 வந்து 14 பாயிண்ட்னா மோர் பேசிக்கா இருக்கும். அவ கண்டிப்பா அரௌண்ட் 7 தான் இருக்கும். அப்ப ஆன்சர் செக் பண்ணலாமா இதுல? சோ பாத்தீங்கன்னா 7 to 7.8 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? ஸ்லைட்லி ஆல்கலைன், தட் இஸ் பேசிக் கொஞ்சமா இருக்கும் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the given options represents a family of salts? சோ இப்போ ஃபேமிலி ஆஃப் சால்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பாருங்களேன் ஒரு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஆப்ஷன்ஸ்லயா. ஃபேமிலி ஆஃப் சால்ட்ஸ்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா, கடைசியா பாருங்க இது Cl இருக்கு, SO4 SO4 இது மூணுமே சேம் கிடையாது இல்லையா. இது குளோரைட் இருக்கு, ஆனா இது சல்ஃபேட் தான் இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் பில பாருங்க SO4 இது மூணுமே சேமா இருக்கு இல்லையா. ஆப்ஷன் சில CO3 NO3 இருக்கு அண்ட் ஆப்ஷன் டில SO4 HCl2. அப்ப எதுலயுமே மூணுலயுமே ஐ மீன் இந்த ஆப்ஷன் பில தான் மூணுமே காமனா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பி தான். பார்க்கலாமா? சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் உங்களுக்கு. சரிங்களா? A family of salt is defined as a group of salts that share a common cation and anion. நெக்ஸ்ட், சோ அண்ட் இந்த மாதிரி ஃபுல்லா பார்க்கும்போது ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா மறக்காம உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் ஷுவரா பாத்துக்கோங்க. அதுல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் 6 ஒன் பாருங்க. At what temperature is gypsum heated to form a plaster of Paris? சோ அப்ப gypsum பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா மாத்தணும்னா என்ன டெம்பரேச்சர்ல நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதான் கொஸ்டின். சரிங்களா? சோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பா பாத்துக்கோங்க. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா
about 100 degrees Celsius. ஓகேங்களா, 100 degrees Celsius ஹீட் பண்ணும். அண்ட் கெல்வின்ல வந்து 373 கெல்வின் சொல்றாங்க. நெக்ஸ்ட், a common feature observed in the crystals of washing soda, copper sulfate, gypsum and ferrous sulfate is that all. So இந்த நாலுத்தையும் மேல காமனான திங்ஸ் என்னன்னு கேக்குறாங்க, ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா, சோ பேசிக் அண்ட் அசிக் நேச்சர் ஷுவரா இல்ல, ஒன்னு ஒரு மாதிரி இருக்கு. ஓகேவா, சோ கலர்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி என்னது, ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் கிறிஸ்டலைசேஷன். எல்லா காம்பவுண்ட்ஸ்லயுமே H2O கண்டிப்பா வரும். சோ ஒன்னொன்னுக்கு ஃபார்முலாஸ் பார்க்கலாமா? சோ ஆன்சர் பாருங்க. இப்போ ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்கோம். வாஷிங் சோடாக்கு 10H2O டெக்கா வந்துச்சா, அண்ட் காப்பர் சல்ஃபேட்டுக்கு 5H2 பென்டாஹைட்ரேட், ஜிப்சம்க்கு 2H2O இருக்கு, ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு 7H2O இருக்கு. எல்லாத்துலயுமே ஹைட்ரேட்டட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட், you have 3 aqueous solution A, B and C as given below. So மொத்தம் 3 சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ascending order of pH values எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எல்லாத்தோட pH values தெரியணுமா? சோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாமா? சோ பாருங்க, ஆன்சர்ல பொட்டாசியம் நைட்ரேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நியூட்ரல் pH வேல்யூ 7 தான் இருக்கு. அமோனியம் குளோரைடுக்கு <7 அண்ட் சோடியம் நைட்ரேட் <7. ஸோ அப்படியே அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட், ஜூஸ் ஆஃப் tamarind turns blue litmus to red. It is because of the presence of chemical compound called. ஸோ இப்போ வந்து ப்ளூ டு ரெட்னாலே உங்களுக்கு தெரியும் லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட்ல. ரெட் டு ப்ளூனா என்ன, ப்ளூ டு ரெட்னா என்ன? ப்ளூ டு ரெட்னாலே கண்டிப்பா அசிடிக். சரிங்களா, அப்போ tamarind என்ன ஆசிட் இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த pH வேல்யூ படிப்பீங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல, அது கீழே ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல என்னென்ன காம்பவுண்ட்ல என்னென்ன ஆசிட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும், அதுல கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லா பாருங்க. ஸோ tamarind பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கு டார்டாரிக் ஆசிட். ஸோ பார்க்கலாம் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டார்டாரிக் ஆசிட். சரிங்களா, நெக்ஸ்ட், லாஸ்ட் ஒன், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் பிரசன்டட். ஸோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் என்னது, அது H2O இருக்கு இல்லையா, டெக்கா பென்டா அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எந்த காம்பவுண்ட்ல நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க, என்னென்ன காம்பவுண்ட்ல இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர் ஷுவரா கிடையாது. அப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், வாஷிங் சோடா ரெண்டுலயுமே கண்டிப்பா இருக்கும். ஆன்சர் வந்து 2 and 3 செக் பண்ணலாமா? ஸோ ஆன்சர் வந்து 2 and 3 பி ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸி இந்த சாப்டர் படிக்கிறது. ஓகேவா, இந்த சாப்டர்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லா படிச்சீங்கன்னா செம்ம ஈஸியா MCQs அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 2 marks ஈஸியா அட்டன் பண்ணிட முடியும். அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், NCERT-ல இருக்கிற லைன் பை லைன் ஃபுல்லா பாருங்க, லெசன்ல இருக்கிற எல்லா லைன்ஸும் ஃபுல்லா பாருங்க. எங்க வேணா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி அடுத்தடுத்த லெசன்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இல்ல இந்த மாதிரி வீடியோஸ்லயே எனக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் அவங்களும் மார்க் எடுக்க முடியும். அண்ட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ்.